இவ்வளோ பெரிய பெப்சியோட அமைப்போட பொறுப்பில் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க, டைரக்டர், பெரிய டைரக்டர். அப்போது ஆந்திராவிலேருந்து இந்த புஷ்பா படம் பார்ட் 1 பார்ட் 2 இருந்தது. இப்போ பார்க்குறப்ப இதுலேருந்து தான் மொத்த சீனும் உருவன மாதிரி, அதுவும் இந்த மரக்கட்டையை தண்ணியில் தள்ளி விடுறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதில் இருந்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஏன் சீனு மற்றவங்களா இருந்தால் ஏந்து இது ஏந்து அது ஏந்துன்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பெருந்தன்மையாக இருக்கணுன்றதுக்காக அப்படி இருந்தீங்களா? தோணுச்சா உங்களுக்கு? இல்லை, எனக்கு தோணுச்சுங்க. ஆனால் என்னென்னா, ஒரு படைப்பாளிக்கு இன்னொரு சினிமா வந்து பாதிக்கும் ஏற்படுத்தி செய்கிறது வந்து ரொம்ப இயல்பு. இப்போ என்ன வந்து இப்போது வந்து ஷோலே ஒன்று பாதிச்சது இல்லையா? அப்போது திரைப்படங்களை என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் சொந்தம். அதை காப்பி அடிக்கக்கூடாது தவிர நீங்கள் அதை வந்து அந்த பாதிப்பு நமக்கு ஏற்படுத்துறது வந்து தவிர்க்க முடியாது. ஷோலே வந்து 7 சமுராய்ங்கிற ஒரு ஜப்பானிய அக்கிரா குரோசாவாவோட படத்தோட பாதிப்பு தான், அது வேற கதை. ஆனால் அதுபோல் ஒரு கிராமத்தை வந்து கொள்ளையர்கள் வந்து கைப்பற்றுவாங்க. அந்த கிராமமே சேர்ந்து எப்படி அந்த தங்களை காப்பாற்றிக்கிறாங்க, அதுக்கு வந்து ஒரு 7 பேர் சேர்ந்து 7 சமுராய் கூட சேர்ந்து எப்படி வருவாங்க அப்படிங்கிறது அந்த படம். அப்போ அதுபோல் அதனோட இன்ஃப்ளூயன்ஸாக அந்த படம் ஒன்று. அப்போ ஒரு நல்ல திரைப்படம் நான் எப்படி சந்தோஷப்பண்ணேன்னா, 30 வருஷம் கழிச்சு கூட என் படம் வந்து இன்னொருத்தர் பாதிப்படைய வைக்குது, அவங்க வந்து படத்தை வந்து பார்த்து இது பண்ணுறாங்கன்னு தான் நான் எடுத்துக்கணுமே தவிர, இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொதுவான கண்டென்ட் எடுக்கும்போது அது என்னைக்கு வேணாலும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால் வந்து அவங்க என் படத்தை பார்த்தா எடுத்தாங்க நான் வந்து ஒருபோதும் நான் சொல்ல விரும்பல. ஏன்னா என்ன இன்னொரு படங்கள் வந்து இப்போ நான் பாபி படம் பார்க்கும்போது பாபி மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன், அதுதான் செம்பருத்தியே அதை எடுத்தேன். அந்த இப்போ நீங்கள் ஷோலேன்னு நான் சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும், ஷோலேவுக்கும் இந்த படத்துக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. ஆனால் ஷோலே படம் பார்த்தபோது தான் எனக்கு இது மாதிரி ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ அது மாதிரி என் படம் பார்த்த உடனே நான் ஒரு சுகுமாரன் நான் பார்த்தேன். அப்போவே சொன்னார், சார் உங்கள் படம் எனக்கு ரொம்ப இதுவாச்சு, நான் படம் பார்த்தேன் சார் அப்படின்னு சொன்னார். அதனால் வந்து அதை வந்து ஒரு சந்தோஷமாக ஒரு பாராட்டாக தான் எடுத்துக்கணும் தவிர இப்போ போய் அதை போய் இது என்னோட கதை அப்படின்ற மாதிரி அதில் அது ஒரு சிறுமையாக தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கழு ஏற்றுற மாதிரி இந்த கால் ரன்னி, அதை எப்படி சார் அந்த ஐடியா போட்டீங்க? கால் ரன்னி கட்டி போட்டு இந்த பிரிக்கிறது இப்போ பார்க்குறப்ப பயங்கர மலைப்பாவும் வியப்பாவும் அது தண்டனை. அதான் வந்து அதை உடல் பீஸா ஆயிடும் சொல்லுவாங்க இல்லையா, உடல் பீஸா கிழிந்ததுன்னா எப்படி வந்து அது வந்து பண்றது அப்படிங்கிறது வந்து அதை அது ஒரு யோசிச்சு அது வந்து ஒரு புதுசாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வந்து நான் முன்னாடி வந்து அந்த மூங்கில் மரத்தை வளைச்சி அதில் வந்து இது அடிச்சு ஆயுதம் அனுப்புவாங்கன்னு ஒரு இதில் இருக்கு. சாண்டிலியன் இதில் வந்து மூங்கில் மரத்தை வளைச்சி அதுல இருந்து அந்த வில்லு இது அம்பு இது வேலு இது பண்ணாங்கன்னா அது போய் ஒரு 1000 மீட்டர் தாண்டி போய் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையா ஒரு வரி நான் படிச்சது ஞாபகத்துக்கு இருந்தது. அப்போ அந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணி இந்த கொடூரத்தை நம்ம காமிப்போம். அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு தான் ஒரு மாடே அது ரெண்டா கிழிச்சிடணும் வந்து முதல்ல அந்த ஆடியன்ஸ்க்கு அந்த பயம் தெரியணும் இல்லையா, இது வந்து ஒரு இதுவாகிடக்கூடாதுக்காக அந்த ஒரு மாடை வச்சு உண்மையாவே வந்து மூங்கிலுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு, வளையக்கூடிய சக்தியும் அது அறுத்தா அவ்வளோ நிமிரும் போது அது அவ்வளோ சக்தி இருக்குன்னு வந்து எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் அது ஓப்பனிங் சீன்ல அதை வந்து இது வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டா பிரிச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.